இந்த அன்னைக்கு வாங்கினா குலாப் ஜாமுன் அது இன்னொரு பேக்கெட் இருக்குடி, செஞ்சு முடிச்சிடலாம் வரியா? ஐயா நான் வரல, இது யாருக்கு வந்து ஒட்டிட்டு இருப்பா. நான் வரல, நீயே செஞ்சு எடுத்துருவா. அப்படியா சொல்கிற? சரி ஓகேவா, இந்த குலாப் ஜாமுன் வச்சு நம்ம வேற ஒரு ரெசிபி செய்யலாம் வரியா? குலாப் ஜாமுன் மாவு வச்சு குலாப் ஜாமுன் தான் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளோதானே, விடு. இந்த குலாப் ஜாமுன் மாவை வச்சு நான் உனக்கு ஒரு சூப்பரான கேக்கே செஞ்சு தரேன் வரியா? மாவை வச்சு கேக்கா? மறுபடியும் அப்படின்னா வரேன்டி. ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குலாப் ஜாமுன் மாவு மிக்ஸை வச்சு ஒரு கேக் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் டைம்னால நானுமே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் செஞ்சேன், நல்லாயிருக்குமா வருமானு சொல்லிட்டு. இந்த குலாப் ஜாமுன் மாவு மிக்ஸை வந்து ஒரு பவுலில் வந்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கரைக்கணும். கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம இதை வந்து ஒரு எண்ணெய் தேய்ச்சி ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க, பபிள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி. டேப் ஆனதுக்கு மேலே நம்ம வந்து தேவையான நட்ஸ் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டு குக்கரில் வந்துட்டு உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஹீட்டில் வந்துட்டு வச்சுட்டு அந்த குக்கரில் நம்ம இந்த கேக் பேட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு இது பேக் ஆகிறதுக்கு. சைட் கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சுகர் சிரப் தான் ரெடி பண்ணுறோம். நான் இது ரொம்ப கம்மியாக ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்வீட் வந்து அதில் நல்லாயிருக்கும். நாங்கள் கம்மியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ லைட்டாக பாயில் ஆனால் போதும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா வந்து பேக் ஆகிடுச்சு எங்களுக்கு. அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா அந்த சூப்பரான குலாப் ஜாமுன் மாவு மிக்ஸில் நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ரெடியான கேக்கை வந்து நம்ம கீ இல்லைனா பட்டர் போட்டு பேனில் வந்துட்டு எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நாலா பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே டீனில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அதில் வந்து சுகர் சிரப் சேர்த்துருந்தனால எல்லாம் வந்துட்டு உள்ளே இறங்கி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாங்க இல்மியோட ரியாக்ஷன் பார்க்கலாம். இல்மி, குலாப் ஜாமுன் மாவு வச்சு கேக் செய்ய முடியுமான்னு கேட்டல, சூப்பராக உனக்காக ஒரு கேக் செஞ்சுருக்கேன். குலாப் ஜாமுன் மாவு வச்சா? எஸ், சூப்பர். அது வாவ், பார்க்க கேக் மாதிரி இருக்குடி. செம்ம சாஃப்டா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கவா? சாப்பிட்டு பாரு. அப்படியா? சூப்பர், தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். குலாப் ஜாமுன் கேக்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நெஜ கேக் மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இனிமேட்டு இந்த குலாப் ஜாமுன் வச்சு யாரும் குலாப் ஜாமுனே செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு ரெசிபி இருந்தால் இந்த குலாப் ஜாமுன் கேக் தான் செய்வாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பாய்.